வணக்கம் மக்களே. வணக்கம் மக்களே. ஸோ ஒரு நாள் டிலேவா வந்திருக்கோம். இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து மேட்ச் நடந்து முடிஞ்சிருக்கு. அது மேட்ச் கிடையாதுடா. அது பால் எல்லாமே பறக்க ஜஸ்ட் நம்மளோட வாட்ச் மட்டும் தான். அது பால் எதுவுமே தரையிலே இல்லை, எல்லாமே 6 தான். 4ஓட 6 அதிகமாக போயிட்டு இருந்த ஒரு பாட்டா ஹைவேஸ்ல ஆடி இருந்தாங்க. ஸோ அந்த மேட்சை பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். என்னென்ன நல்ல விஷயங்கள் நடந்துச்சு, என்னென்ன மோசமான விஷயங்கள் நடந்துச்சுன்றதான் பேச போறோம். ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நான் ஒரு ஆளை பத்தி பேசிட்டு தான் நான் இங்கேருந்து கால் எடுத்து வைக்க போறேன். அது வேற யாரும் கிடையாது, காட் லெவல்ல ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்க ஒரு ஆளு, பும்ரா. அதாவது ரெண்டு பக்கமும் ரெண்டு டீமும் வெறி கொண்டு ஆடிக்கிட்டு இருந்தாங்க. 250 ரன் அடிச்சு ஆளுக்கு 500 ரன் அடிச்சு வச்சிருந்தாங்க மொத்தமா சேர்த்து. அதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆள் மட்டும் அவரோட 3வது ஓவர்ல 8 ரன், 4வது ஓவர்ல 6 ரன் கொடுத்தாரு பாருங்க. அங்கதான் மேட்ச் சீல் ஆச்சு. அங்க மட்டும் ஒரு ஓவர்ல ஒரு ஓவர்ல 4 ரன் எக்ஸ்ட்ரா போயிருந்துச்சு அப்படின்னா இங்கிலாந்து இன்னும் ஜெயிச்சிருப்பாங்க. ஜோஃப்ரா ஆர்ச்சர் 6 முடிச்சு ரிமெம்பர் த நேம் கார்லோஸ் பேத்ரைட் மாதிரி ரிமெம்பர் த நேம் ஜோஃப்ரா ஆர்ச்சரா ஆகிருக்கும். அது நடக்காம தடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு குட் பவுலர் போத் டீம்ஸ் எடுக்கணும் அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் பவுலர் பும்ரா தான். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் கருத்து. நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அதாவது விஷயம் தெரியாதவன் ஸ்கோர் கார்டு பார்த்தானா இன்னும் 1 டே நடந்திருக்குன்னு பார்த்திருப்பான். 254 ரன்ஸ் அடிச்சு அது 246 கிட்ட வந்ததெல்லாம் பயங்கரமான ஒரு T20 கேம். இதே மாதிரிதான் 2016ல சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் இங்கிலாந்துக்கும் நடந்திருக்கும். ஒரு 229 போஸ்ட் பண்ணுவாங்க, 229 சேஸ் பண்ணுவாங்க அவங்க. ஸோ அந்த மாதிரி பயங்கரமான ஹைவே ட்ராக்கு டீமும் பயங்கரமா ஆடினாங்க. இந்தியாவுக்கு ஓவராலா பாத்தீங்கன்னா சாம்சன், கிஷன், தூபே, அப்புறம் எண்டிங்ல பாண்டியா இவங்கெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. இங்கிலாந்துல இட் வாஸ் லிட்டரலி ஜேக்கப் பெத்தல்ஸ் இன்னிங்ஸ். ஓகேங்களா, செம்ம அடி. அந்த பையன் இவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்குமான்னு நேத்து தான் தெரிஞ்சது. ஓகேங்களா, 22 வயசு. உங்க டீமோட ஸ்டார் பாய். ஸோ பயங்கரமான பேட்டிங்கு. டாப் ஆர்டர்ல யாராவது அவனுக்கு கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்கன்னா he would have literally stolen the day. ஏன்னா ரொம்ப லேட்டா பேர் என்ன, வில் ஜாக்ஸ் கூட தான் ஒரு சின்ன பார்ட்னர்ஷிப் ஸ்டார்ட் ஆகி சாம் கரனும் ரொம்ப ஸ்லோவா ஆடினதுனால அவரால் அந்த ப்ரெஷர் எடுக்க முடியல. அண்ட் டாக்கிங் அபவுட் த கிரேட் பும்ரா, ஓகேங்களா, அதாவது 254 246ன்னு போயிட்டு இருக்கும் போது அவருடைய எக்கானமி ரேட்டு 8ல இருக்கு. ஓகே, சோ அதெல்லாம் சொல்லவே முடியாது. இந்த மேட்ச் முடிச்சுட்டு கிஷன் அவரை பார்த்து சல்யூட் அடிப்பான். அது லிட்டரலி என்ன சொல்றது, 1.4 பில்லியன் கிரிக்கெட் ஃபேன்ஸ் டு பும்ரா மாதிரி தான் இருந்தது. 6 ரன்னு நீங்க சொன்னீங்களே, 18th ஓவர் 6 ரன்னு கொடுத்துட்டு போகும்போது ஸ்டாண்டிங் ஓவேஷன் இருந்தது. பட் ஓவர் அது அடிக்கவே விடல. காலுக்கு அந்த யார்கர் ஜேக்கபத்துல டக் பண்ணி யார்கரை வச்சுட்டு ஓடுவாரு. அதெல்லாம் லிட்டரலி பும்ரா ஸ்பெஷல் தான் சொல்லல. வான்கடேனா பும்ரா, வான்கடேன்னு இல்ல, எல்லாத்தையும் பும்ரா தான். பட் வான்கடே இன்னும் ஸ்பெஷல். அடுத்தது பேட்டிங்ல லைக் குட் பாயிண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பும்ரா பத்தி பேசியிருந்தோம். அடுத்து முக்கியமான ஒரு ஆளு நம்ம சஞ்சு சாம்சன் அண்ட் ஜேக்கப் பத்தலை பத்தி பேச போறேன்னு நினைப்பீங்க. ஆனா அவர் கிடையாது. பும்ரா மாதிரியே இன்னொரு சேஞ்சிங் ஃபேக்டர், ஒரு கேம் சேஞ்சிங் ஃபேக்டரா இருந்தது நம்ம பாபு அக்சர் பட்டேல். அவர் பிடிச்ச அந்த 2 கேட்ச், அதுக்கு அப்படியே ஆப்போசிட் இங்கிலாந்துல ஹாரி ப்ரூக் விட்டு அந்த ஒரு கேட்ச். எப்போ நான் இது வரைக்கும் இந்த டோர்னமெண்ட்டை நான் நல்லா பார்த்துட்டேன். யாரெல்லாம் கேட்சஸ், முக்கியமான கேட்சஸ்லாம் விடுறாங்களோ, எல்லா கேட்சஸும் முக்கியம் தான், பட் முக்கியமான பேட்டர்ஸ், ஃபார்ம்ல இருக்க பேட்டர்ஸோட கேட்சஸ் விடுறாங்களோ அங்கதான் மேட்சே மாறும். ஜிம்பாப்வே வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் பாத்தீங்க அப்படின்னா 250 ரன் வெஸ்ட் இண்டீஸ் அடிச்சிருப்பாங்க. அதுல ஹெட்மேயரோட கேட்சோ வேற யாரோட கேட்சோ ஜிம்பாப்வே டிராப் பண்ணிருப்பாங்க. அங்க இருந்தா அவங்க அடிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ்ல கேட்சை டிராப் பண்ணிருப்பாங்க நிறைய. அங்க இருந்து இந்தியா போய் 250 அடிப்பானுங்க. அதே மாதிரி தான் இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச்லயும் கேட்சஸ் நிறைய டிராப் ஆயிருக்கும். அங்கிருந்து இந்தியா நல்ல ஸ்கோர் அடிச்சிருப்பாங்க. இன்னைக்கு மேட்ச்லயும் பாத்தீங்கன்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர் பால்ல, ஜோஃப்ரா ஆர்ச்சர் பவுலிங்ல தான் சஞ்சு சாம்சனுக்கு வீக்னஸ் இருக்குன்னு தெரிஞ்சுது. அதுக்கு தான் அவங்களும் ட்ரை பண்ணாங்க இங்கிலாண்டும். அதுக்கேற்ற மாதிரி தான் ஒரு கேட்சும் போச்சு. அந்த கேட்ச் அங்க பிடிச்சிருந்தா மொமெண்டம் அப்படியே டிராப் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் அபிஷேக் சர்மாவும் ஈஸியா அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் இஷான் கிஷனோ இவங்களும் திரும்ப ரீபில்டிங்ல தான் போயிருப்பாங்க தவிர அந்த மொமெண்டம் கொஞ்சம் இப்படி ஏறிட்டு இப்படி இறங்கிட்டு அதுக்கப்புறம் ஏறி இருக்கும். இப்போ சஞ்சு சாம்சன் கேட்சை விட்டதுல இருந்து அவர் என்ன பண்ணிட்டாரு, அப்படியா கேட்சை விடுறியா, இருடி உனக்கு இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே தான் கிராஃப் போயிட்டே இருந்துச்சு. எங்கேயுமே டவுனே ஆகல. ஸோ அதுக்கு அப்படியே இந்த பக்கம் அக்சர் பட்டேல் பிடிச்ச அந்த 2 கேட்ச், ஒன்னு ஹாரி ப்ரூக்கோடது, இன்னொன்னு வில் ஜாக்ஸோடது. அதுவும் வில் ஜாக்ஸோட அந்த வில் ஜாக்ஸோட கேட்ச் போறதுக்கு முன்னாடி அர்ஷ்தீப் சிங் எப்பயுமே அந்த ஒரு வீக்னஸ் இருந்தே இருக்குது. தயவு செய்து அவங்க கிட்ட போயிட்டு யாரும் வைடு அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் போடவே சொல்லாதீங்க. அந்த பிளான் அவன்கிட்ட சொல்லாதீங்க.
ஒரு 9 வைடு 7 வைடு தொடர்ந்து போட்ட மேட்ச் எல்லாம் இருக்குது. அதனால தயவு செஞ்சு அந்த பிளானை சொல்லாதீங்க. அது வில் ஜாக்ஸ் நினைச்சிருந்தா அங்கதான் போட போனான்னு நல்லா தெரிஞ்சது. இன்னும் கொஞ்சம் நவுந்து வந்து கொஞ்சம் அடிச்சிருந்தா, கொஞ்சம் பவர் கொடுத்திருந்தானா அது கண்டிப்பா 6. வில் ஜாக்சன் நின்ன இடத்துல இருந்தே சுத்திக்கிட்டு இருந்தா, அதனால தான் அந்த கேட்ச் போச்சு. பட் ஸ்டில் அந்த கேட்சை ஓடி போய் அதை புடிச்சு அது பக்கத்துல தூபே இருக்கான்னு தெரிஞ்சு எந்த இடத்துல அந்த பாலை தூக்கி போடணுன்ற வரைக்கும் அந்த வேகத்துல போற அந்த அவேர்னஸ் இருக்குல்ல, அது ஹேட்ஸ் ஆஃப். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாரி ப்ரூக்கோட கேட்சுமே அவ்வளவு தூரம் வந்து கவர் பண்ணணும். வேக வேகமா வந்து லாங் ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சு கவர் பண்ணிட்டு பாலை வாட்ச் பண்ணிக்கிட்டே போய் அதுக்கப்புறம் அந்த கேட்சை பிடிக்கிறது இருக்குல்ல, கடைசி வரைக்கும் பால் கண்ணு வந்து அந்த பால்லே தான் இருந்துச்சு. ஸோ லிட்டரலி அந்த 2 கேட்சஸுமே எப்படி சூரியகுமார் யாதவ் வந்துட்டு 2024 வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ்ல வந்து கேட்ச் பிடிச்சிருப்பாரு மில்லரோட கேட்சை, அதே மாதிரி அதுக்கு அதை விட டபுள் மடங்கா இதுல 2 கேட்ச் வந்து பிடிச்சிருந்தாரு. அதுதான் வந்து மேட்சை முடிச்சது. இதுல 2 பேர்ல இப்போ 2 கேட்சஸ்ல 2 பேர்ல யாராவது ஒருத்தர் நின்னுதா கூட மேட்ச் வந்து பயங்கரமா வந்து மாறி இருக்கும். ஸோ அவர் தான் என்னோட மிகப்பெரிய இன்னொரு சேஞ்சிங் ஃபேக்டரு. ஸோ அதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்க. இதுக்கப்புறம் நிறைய லிட்டரலி அவர் ஃபீல்டிங்ல வந்து அக்ஷர் பயங்கரமா பண்ணாரு. எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பி, டபுள் ஹாப்பி. உங்களுக்கு ஏன்னு புரியும். சோ வந்து டிசி ஒரு டிசி கன்னியாக இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஃபீல்டிங் தான் வந்து உங்களை கேம் புல் பண்ணும் நீங்க உள்ள வரத்துக்கு. ஓகே, அந்த கேட்ச் அந்த நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அங்க ஏதாவது பிடிக்க போய் கால் ஏதாவது அந்த இதுல அந்த குஷன்ல பட்டிருந்ததுன்னா இப்போ வந்து டை ஆயிருக்கும் ஸ்கோர் இந்தியா இங்கிலாந்து. ஓகேங்களா? சோ அதுல பயங்கரமா இன்னொரு ஃபீல் வந்து இது ஹார்திக் பாண்டியா போடும் போது அந்த 6 கூட கையில பட்டு போச்சு. ஈவன் ட்ரைட் ஃபார் தட். கரெக்டா அந்த வில் ஜாக்ஸ் கேட்ச புடிச்சு தூபேட்ட கொடுக்கும் போது எல்லாரும் அக்ஷர்ட்ட வந்துட்டாங்க. டீமே அக்ஷர் கிட்ட வந்துருச்சு. they were so happy. அந்த மாதிரி தான் ஒரு பயங்கரமான ஃபீல்டிங்கா இருந்தது. அது எந்த ஒரு எண்ட்லயும் ரன் கொடுக்கல. ஹார்திக் பாண்டியாவோட ரிஃப்ளெக்ஸ் அக்ஷர் பத்தி எல்லாரும் பேசினாங்க. அக்ஷர் வாஸ் எக்ஸப்ஷனல். ஆனா எனி டே ஹார்திக் அந்த லாஸ்ட் ஓவர்ல வந்து ஹார்திக் பாண்டியா லாங் ஆன்ல நின்று அதை கலெக்ட் பண்ணி சுத்தி மினிமம் ஆஃப் செகண்ட்ஸ்ல பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் யோசிக்கிறது தான். ஏன்னா பால் செம்ம ஃபாஸ்டா வந்தது. அதை புடிச்சு திரும்பி கரெக்டா சஞ்சுக்கு அடிச்சது. ஏன்னா தப்பான எண்ட் அடிக்காம. அதெல்லாம் ஒரு பிரில்லியன்ட் டிஸ்ப்ளே ஆஃப் ஃபீல்டிங்கா இருந்தது. இன்னைக்கு மேட்சுக்கு வரதுக்கு முன்னாடி இந்தியாவோட கேட்சிங் எஃபிஷியன்சி வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்துச்சு. அது 70% என்னமோ தான் இருந்துச்சு. பட் இன்னைக்கு வந்து மேட்ச்ல பயங்கரமா பண்ணிட்டாங்க. அதுக்கு அடுத்தது அஃப்கோர்ஸ் மேஜரா நம்ம எல்லாருமே பேசியிருக்கக்கூடிய ஒரு 2 பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ். ஒன்னு சாம்சன், இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் இந்தியாவோட பேட்டிங் பத்தி பேசிடுவோம். சாம்சன் அதாவது ஒரு கைண்ட் ஆஃப் பாத்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மாவை பாக்குற மாதிரி இருந்துச்சு. ஏன் அப்படின்னா ரோஹித் சர்மா ஆடுற வரைக்கும் பாத்தீங்கன்னா மேட்ச் வந்து இந்தியா கையில தான் இருக்கும். அதாவது அவுட் ஆயிடுவாரோ அப்படின்ற மாதிரி இருக்காது. ஒன்ஸ் செட் ஆகிற வரைக்கும் லைட்டா அப்படியே எல்பிடபிள்யூ ஆகிற மாதிரி இருக்கும், அப்படியே எட்ஜ் வாங்கிட்டு போற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் செட் ஆகிட்டு ஒரு 10 ரன் 15 ரன் அப்படியே ஒரு 4-6ல வர ஆரம்பிச்சுன்னா ஆள் செட் ஆயிட்டாரு அப்படின்னா முடிஞ்சு. அதுக்கப்புறம் அவுட்லாம் ஆக மாட்டான். அவனா நினைச்சு டயர்ட் ஆகி இந்த போனா போதும் விக்கெட் கொடுத்தாதான் உண்டு. அந்த மாதிரி தான் சஞ்சு சாம்சன். அது ஸ்பின் பவுலர்ஸா இருக்கட்டும், ஃபாஸ்ட் பவுலர்ஸா இருக்கட்டும், அந்த ஃபீல்டை வந்து பியர்ஸ் பண்ணி ஆடுறது இருக்குல்ல, எங்க ஃபீல்டர்ஸ் நிக்கிறான்றதை பார்த்து ஆடுறது இருக்குல்ல, அது எல்லாமே ரொம்ப அழகா இருந்துச்சு. அந்த ஷாட்ஸ் அவங்க ஆடுறது எல்லாமே பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருந்துச்சு. கடைசியில நினைச்சிருந்தா 100க்கு போயிருக்கலாம். பட் ஸ்டில் ஹி வென்ட் ஃபார் 6-4. நான் டீமுக்காக ஆடுறேன், அது போனா 6 இல்ல அவுட்னா பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் போனாரு. ஹேட்ஸ் ஆஃப் சஞ்சு. அதுவும் இந்த 2 மேட்ச் ஆடினதுல எத்தனையோ ரெக்கார்ட்ஸ் வந்து பிரேக் ஆயிடுச்சுன்ற மாதிரி மீம்ஸ்ல நிறைய பார்த்தேன். நிறைய ரெக்கார்ட்ஸ் வந்து பிரேக் ஆயிருக்குது. நிறைய 6s வந்து இந்த டோர்னமெண்ட்ல வந்து அவர் தான் வந்து அடிச்சிருக்காரு. ஈவன் அபிஷேக் சர்மா மறு ஆளு, இஷன் கிஷன் மறு ஒரு ஆளு, இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்கிறப்பையும் சஞ்சு சாம்சன் தான் வந்து அதிகமா அடிச்சிருக்காருன்றப்போ பிரில்லியன்ட் பேட்டிங் டிஸ்பிளே. அதுக்கடுத்து இஷன் கிஷன், அதாவது இந்த எல்லா கலைபுரத்துலயும் இஷன் கிஷனுடைய நாக்கு வந்து நிறைய பேர் மறந்துருப்பாங்க. அவருமே வந்து யூஸ்ஃபுல் கான்ட்ரிபியூஷன் கொடுத்தாரு. வந்து வச்சு அடிச்சு பிரிச்சுட்டாரு. அதாவது அப்படியே அபிஷேக் சர்மா போயிட்டு யாருக்கிட்டையும் கத்துக்க வேணாம், பக்கத்துல இஷன் கிஷன் வந்து டே மச்சான் எப்படா இதெல்லாம் நீ ஆடுற அப்படின்னு சொல்லி கேட்டு கத்துக்கிட்டாலே போதும். அந்த அளவுக்கு அந்த ஆள் வந்து சூப்பரா ஆடி கொடுக்குறாப்புல. ஸ்பின்னரா இருக்கட்டும், அதாவது ஸ்பின்னர் கிட்ட தான் விக்கெட்டும் கொடுப்பாரு. ஆனா அந்த விக்கெட்டை கொடுக்குற வரைக்கும் ஸ்பின்னரை வச்சு அடிச்சு நொறுக்கிட்டு தான் வந்து போவாரு. அங்கிருந்து ஆரம்பிச்சு திலக் வர்மா ஹி அடாப்டட் டு தட் 5th 6th பொசிஷன் சூப்பரா பண்ணாரு. ஹர்திக் பாண்டியா எண்ட்ல வந்து அடிச்சு கொடுத்தது. தூபே எல்லா மேட்ச்லயும் தூபே நம்ம மறந்து போயிடுறோம். அவரும் இந்த மேட்ச் வந்து சூப்பரா வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிருந்தாரு. ஆமா, எல்லாருமே வந்து நல்லா பேட்டிங் ஆடி கொடுத்திருந்தாங்க. வழக்கம் போல நம்ம நெகட்டிவ்ஸ் வந்து பேசுவோம். 2 பேர் இருக்காங்க நம்ம டீம்லயே, தம்மியா 2 பேர் இருக்காங்க. அது நம்ம வந்து பேசுவோம். சோ பாசிட்டிவ்ஸ் வந்து இதெல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. நீங்க சஞ்சுவோட பேட்டிங்க பத்தி மென்ஷன் பண்ணீங்க. எக்ஸெப்ஷனல் பேட்டிங். ஏன்னா நீங்க ஆக்சுவலி ரோஹித் சர்மாவுடைய ரெஃபரன்ஸ் சொன்னது வந்து ரொம்ப ட்ரூ தான். ஏன்னா வந்து ரோஹித் சர்மாவும் சரி, நேத்தான சஞ்சு இன்னிங்ஸும் சரி, ஆடுற வரைக்கும் கிரீஸ்ல இருக்கிற வரைக்கும் பிக் ரன் ஸ்டிக் ஆயிட்டே இருக்கும். ஓவருக்கு ஒரு பவுண்டரி வந்துரும். அவங்க வந்து நீ என்ன பால் வேணா போடு, ஐ வில் டெஃபினெட்லி கோ ஃபார் பவுண்டரின்ற மாதிரி தான் அடிப்பாங்க.
ஓகேங்களா? சஞ்சுவோட 97 இருக்கட்டும், லைக் ஹி இஸ் வே மெச்சூர்டா பிஹேவ் பண்றாரு. அவரு பேட்டிங்லயும் சரி, அவருடைய ஸ்பீச்லயும் சரி. ம் லைக் அவரால வந்து டக்குன்னு ஒரு எண்ட்ல வந்து விக்கெட்ஸ் விழுதுன்னா, அமைதியா இருக்கவும் தெரியும். ம் ரிஸ்கி ஷாட்ஸ் போகக்கூடாது. நம்ம வந்து இன்னிங்ஸ பில்ட் பண்ணணும்னு தெரியும். ம் பட் அதே டைம்ல மேட்ச் அப்ஸ் இப்போ வந்து ஆர்ச்சர் கூட மேட்ச் அப் இருக்கும்போது, அவர் வந்து ஈஸியா டக் பண்ணியோ, சிங்கிள் தட்டியோ அந்த மேட்ச் அப் அப்படியே சால்வ் பண்ணிருக்கலாம். பட் ஹி வாஸ் கோயிங் அகெயின்ஸ்ட் அந்த ம் ம், ஒரு லெக் சைடுல வந்து இங்க போடுற பால் இப்படி 6 அடிப்பாரு. அதெல்லாம் ம் ம் பயங்கரமா இருந்தது ஃபர்ஸ்ட் ஓவர்ல. அது மட்டும் இல்லாம ஆர்ச்சரோட ஷார்ட் பாலுக்கு தான் வீக்னஸ்னு தெரிஞ்சு பேக் ஃபுட்லயே வெயிட் பண்ணாப்ல. கிரீஸுக்கு இன்சைடு போயிட்டு பேக் ஃபுட்லயே தான் வெயிட் பண்ணா. ஆனா அது கொஞ்சம் கூட வந்து அந்த டீமோட விக்கெட் கீப்பரோ ஆர்ச்சரோ யாருமே சொல்லவே கிடையாது. அது கெஸ்ஸே பண்ணல. உனக்கு நான் இதான் பிளான் இப்படி போட்டு வந்துட்டு இப்படியே தான் போவேன்னு சொல்லி ஷார்ட் பாலா போட்டுட்டாங்க. அவனும் வந்துட்டு பின்னாடி போய் அடிச்சுக்கிட்டே இருந்தா சஞ்சு சாம்சனும். அது வந்து எக்ஸ்ட்ராடினரி பேட்டிங் அண்ட் வாட் அ பிளேயர் ஹி ஹாஸ் பீன் டர்ன்ட் அவுட் ஆஸ் ஃபார் இந்தியா அப்படின்னு இருக்குது. இந்த ரைட் டைம்ல சிஎஸ்கே அவனை வாங்கினது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அண்ட் டாக்கிங் அபவுட் கிஷன்ஸ் நாக், கிஷனுடைய அந்த பேட் ஸ்விங்கு ம் என்னைக்குமே அது வந்து ஒரு அந்த ஏபிடி மாதிரி ஒரு ஃபுல் பேட்ல ஆடுற பிளேயர் கிஷன். ம் 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 ஓகேங்களா? ஒரு ம் ஃபுல் ஸ்விங்ல ஆடுற பிளேயர். என்னதான் அபிஷேக் அவுட்டா இருந்தாலும் அந்த இடத்துல சஞ்சுவுக்கு வந்து இப்போ 2 பேருமே அடிச்சாதான் இன்னொருத்தருக்கு ஃப்ரீடம் கிடைக்கும். ஓகே. ம் அவருமே பெர்ஃபெக்ட்டா ஆடி அடிச்சது ஒரு குவிக்கா ஒரு 15 பால் 33 என்னமோ ஒரு அடிச்சுட்டு போனது தான் வந்து ம் இந்தியாவுக்கு வந்து அந்த ஒரு பவர் பிளே ஒரு பூஸ்ட் கொடுத்தது. ஆமா அண்ட் அகைன் சிவம் தூபே ஆதில் ரஷீத் அட்டாக் பண்ணுது. வாட் இன்னிங்ஸ்! எனக்கு வந்து அவர் ஆதில் ரஷீதுக்கு போடவே முடியல. ஆதில் ரஷீத் வந்து என்ன பண்ணாருன்னா கிஷனுக்கு போட்ட பால் ட்ரை பண்ணாரு. ம் கிஷன் வந்து என்ன பண்ணாருன்னா ஆங்கிளுக்கு அகேன்ஸ்டா போய் ஆடினாலும் அவுட் ஆனான். ம் பட் ம் தூபே எல்லாம் தூக்கி மிட் விக்கெட்ல சொருகணும். வான்கடே வந்து தூபேயோட ஹோம் கிரவுண்டு. சோ ஆதில் ரஷீத் எங்க போட்டு இல்ல உண்மையான ஹோம் கிரவுண்டு. இல்ல ஆமா 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 ஆதில் ரஷீத் அவங்க எல்லாம் நினைச்சாங்கன்னா ஸ்பின் கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு பவுலரை கொண்டு வந்தோம் அப்படின்னு. பட் யூசுவல் சிஎஸ்கே டாக்டிக்ஸ் தான் வந்து இன்னைக்கு நேற்று இந்தியா ஃபாலோ பண்ணுச்சு. ஸ்பின் போடும் போது இதுவே இறக்கி விட்டாங்க. ம் அவங்க வந்து விக்கெட் எடுக்கலாம்னு வந்தபோது செம்ம அடி. ஆதில் ரஷீதையும் அடி, அந்த லியாம் டாசனையும் அடி. இப்போ இந்த மாதிரி இப்போ நேத்து பேட்டிங் பாத்தீங்கன்னா சஞ்சு பயங்கரமா தெரிஞ்சாரு. ம் பவுலிங்ல ஆப்வியஸ்லி கோட் பும்ரா. 2 பேரும் தெரிஞ்ச உடனே இந்த மாதிரி ஒரு அன்னோட்டிஸ்டா இருந்தாலும் ஐ டூ மை கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு பண்றதுதான் பல நாளா தூபே பண்ணிட்டு இருக்காரு. ம் ம் ஓகேங்களா? ஆமா ஸோ ஆமா அது பயங்கரமா இருந்ததா இருக்கட்டும். அப்புறம் ஹார்திக் பாண்டியா கடைசி ஓவர்ல வந்து ஹார்திக் பாண்டியாக்கு வந்து ஸ்பின் எல்லாம் வந்து பசியில இருக்கவனுக்கு பிரியாணி கொடுக்குற மாதிரி தலைவெல்லாம் சிங்கிளை ரிஜெக்ட் பண்ணி அடுத்த பால் தூக்கி நாட்டினான். ஆமா ஓகே. சூர்யா கூட வந்து அவர் ஈஸியா சிங்கிள் தட்டி அவருக்கும் அடிக்கணும். நம்ம ம் வந்து லார்ஜர் எக்ஸ்டென்ட்ல ரன்ஸ் வச்சிரணும். ஒரு டைம்ல இந்தியா பவுலிங் போடும்போது பயங்கர ஒன் சைடா போகுதுன்னு தான் இருந்தது மேட்ச். ஆமா 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 ஜேக்கப் பெத்தல் டர்ன்ட் அவுட். அவங்க சென்சிபிளா ஆடி இருந்தா ஹி குட் ஹவ் ஒன். பட் ஆமா ஸ்டார்டிங்ல இந்த ஹேரி ப்ரூக்லாம் அவுட் ஆன பிறகு கொஞ்சம் ஸ்லோவா தான் போயிட்டு இருந்தது. ம் ம் ஸோ ஓவரால் பேட்டிங் லிஸ்ட்ல ஐ எம் சோ ஹாப்பி. என்னதான் சூர்யா அண்ட் அபிஷேக் ஷைன் ஆகலனாலும் மிச்ச 4 பேரு தேவர் அவுட்ஸ்டாண்டிங். அப்படியே இந்த பக்கம் வந்தீங்க இந்தியா பத்தி நிறைய பேசியிருக்கோம். இந்த பக்கம் வந்து ஜேக்கப் பெத்தல் அவர் ஒருத்தரை பத்தி தான் பேச முடியும். அஃப்கோர்ஸ் வில் ஜாக்ஸ் வந்து ட்ரைட் இஸ் பெஸ்ட். அவரால் முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த பார்ட்னர்ஷிப் வந்து பில்ட் பண்ண ட்ரை பண்ணாரு. இருந்திருந்தா கண்டிப்பா மேட்ச் முடிஞ்சிருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 12 ரன்ஸ் 30 ரன்ஸ் ஒரு ஓவர், அதாவது ஸ்டார்டிங்ல இருந்தே அப்படிதான் இருந்துச்சு. அதை மெயின்டைன் பண்ணி சூப்பரா கொண்டு வந்தாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து ஜேக்கப் பெத்தல். மனுஷனுக்கு வந்து 22 வயசு தான், சின்ன பையன். ஆனா வெதிரில் ஆடுறது எல்லாமே பும்ரா, ஹர்திக் பாண்டியா, ஹர்ஷ்தீப் சிங், அக்சர் பட்டேல், வருண் சக்கரவர்த்தி, இந்த மாதிரியான டாப் பவுலர்ஸ். அதாவது இந்தியாவும் கிடையாது, வேர்ல்டுலேயே எடுத்தா இவங்க எல்லாம் டாப் பவுலர்ஸா வருவாங்க. ஆனா அவங்களுக்கு ஆப்போசிட்டா வந்து நின்னா பாருங்க, லிட்டரலி அந்த ஜான்சன் அந்த கத்தியை தூக்கி நிக்கிறதா, ஆப்போசிட்ல அத்தனை குதிரை ஓடி வரும், அத்தனை வீரர்கள் வருவாங்க, இந்த ஆள் தனியா வந்து கத்தி வச்சு நிற்பான். பாத்துக்கலாம், என்ன இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. அதுலயும் ஒரு ஒரு பிக்சர் இருந்துச்சு. ரன் அவுட் ஆகுறப்ப அவர் அப்படியே படுத்துட்டு இருப்பாரு, இந்த பக்கம் வந்து பும்ரா வந்து கத்திக்கிட்டு இருக்க மாதிரி. ஸோ ஒன் ஆஃப் தி கோல்டஸ்ட் பிக்சர்னு எடுத்து போட்டிருந்தாங்க. ஸோ அது அந்த மாதிரி அவர் வந்து லிட்டரலி, அதாவது கண்ணா பின்னா நான் சுத்துறேன், வர்ற பால்லாம் அடிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. ரொம்ப 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 கால்குலேட்டிவா பும்ராவையும் அடிச்சாரு, ஹர்ஷதீப்பையும் அடிச்சாரு. ஆனா வந்து எதெல்லாம் கொஞ்சம் அப்படியே ஃபுல் டாஸா வர மாதிரி இருக்குது, எதெல்லாம் வந்து கேப்ல டக்குன்னு தட்டி விடுற மாதிரி இருக்கும், ரிஸ்கே இல்லாத ஷாட்ஸ்ல நிறைய ஆடினாரு. ஏன்னா அவருக்கு வந்து பெருசா பவர் கிடையாது. இஸ் நாட் ஒரு ஜாஸ் பட்லரோ ஒரு ஹாரி ப்ரூக் மாதிரியோ ஒரு பவர் கிடையாது. ஆனா
அந்த அவருக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த்தை எந்த அளவுக்கு மேக்ஸிமைஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மேக்ஸிமைஸ் பண்ணாரு. அர்ஷதீப்பை வந்து அடிச்சாரு. வருண் சக்கரவர்த்தி எல்லாம் வச்சு பொழந்துட்டாரு. வருண் சக்கரவர்த்தி பிக்கஸ்ட் நெகட்டிவ் இந்தியாவுக்கு இப்ப இருக்கு இல்லையா, அதை நம்ம வந்து நெகட்டிவ்ஸ்ல பேசுவோம். வச்சு 2 6 3 6 வச்சு பிரிச்சுட்டாங்க. ஆக்சுவலா எந்த ஒரு பேட்டர் வந்து நின்று இன்னும் கொஞ்சம் மேட்ச் மாறி இருக்கும் அப்படின்னா டாம் பேண்டன். ஏன்னா 3 6 வந்து வருண் சக்கரவர்த்தி தொடர்ந்து அடிச்சது அந்த ஆள் தான். அடிச்சுட்டு உடனே திரும்பவும் வந்து ஒரு கத்தி ஷாட் வந்து மடக்கி போய் அவுட் ஆனாப்ல. அதுல ஒரு சிங்கிள் எடுத்து விட்டுருந்தாலே வந்து மேட்ச் அங்கிருந்து அப்படியே மாறி இருக்கும். ஸோ பட் ஜேக்கப் பத்தல் ட்ரைட் இஸ் பெஸ்ட். ஒண்ணுமே இதாவது இங்கிலாண்டோடைய ஃபியூச்சர் வந்து இஸ் இன் சேஃப் ஹேண்ட்ஸ். அதாவது டெஸ்ட்லயே ஆடுறாரு, ஓடிஐலயே ஆடுறாரு, T20லயே ஆடுறாரு, பிரான்சைசி கிரிக்கெட்லயே வந்து ஆடுறாருன்றப்போ he is one of the best, he is a one for the future அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ பயங்கரமான ஒரு பேட்டிங். இங்கிலாந்துல வந்து அதுக்கப்புறம் அது தவிர பாசிட்டிவா சொல்றதுக்கு வேற லிட்டரலி ஒண்ணுமே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஜேக்கப் பத்தல் இன்னிங்ஸ் பத்தி நீங்க சொல்லியிருந்தீங்க. அந்த மனுஷன் வந்து என்னதான் ஒரு ஹார்ட் ஹிட்டரா இருந்தாலும், இப்போ ஹார்ட் ஹிட்டர்லாம் வந்து நிக்கிறாங்கன்னா அவங்க வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் மேல சிங்கிள்ஸ் டபுள்ஸை வந்து சிங்கிளா மட்டும் கன்வெர்ட் பண்ணுவாங்க. தே கான்ட் ரன். ஆனா 80-70 அடிச்சிட்ட பிறகுமே ஹி வாஸ் ரெடி ஃபார் டபுள். 100 அடிச்ச பிறகுமே ஹி வாஸ் ரெடி ஃபார் டபுள். அந்த அளவுக்கு ஒரு பயங்கர அத்லெட்டிக்கா இருந்தாரு ஓவரால் இன்னிங்ஸ்ல. அது வந்து ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் செமிஃபைனல் இன்னிங்ஸ். வில்ஜாக்ஸ் வந்தோடனே கொஞ்சம் ஸ்லோவா ஆடினாரு. வில்ஜாக்ஸும் சாம் கரன் 2 பேரும் ஒருத்தவங்கள கொஞ்சம் ஃபாஸ்டா ஆடிந்தாங்கன்னா இது வந்து டேர்ன் ஆயிருக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதான் எனக்கு தெரிஞ்சு இங்கிலாந்துல இருந்த பாசிட்டிவ். பட்லர் ஆஸ் யூஷுவல் ஃபார்முக்கு வரல. பட்லரை வந்து லிட்டரலி வந்து அந்த லப்பர் பந்துல சொல்ற மாதிரி என்னடா நீயும் கீப்பரும் கேட்ச் அண்ட் கேட்ச் ஆடிட்டு இருக்கீங்கன்னு தான் லிட்டரலா ஆச்சு. அர்ஷதீப்பா இருக்கட்டும், பும்ராவா இருக்கட்டும், மனுஷனுக்கு என்னாச்சு தெரியல, பயங்கரமா தடவனாரு. ஆக்சுவலா ஹர்திக் பாண்டியாவுக்கு எதிராக மேட்சப்ஸ் வந்து பட்லர் ஆக்சுவலா நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க எல்லாரும். ஆனா ஹர்திக் பாண்டியாவுமே திணற விட்டாப்ல பட்லர். ஸோ வந்து போடும் போது ஸ்விங் ஆகுது, அவுட் ஸ்விங் ஆகுது. அவர் வந்து அடிக்க பாக்குறாரு, வரல. எனக்கு ஒரு மாதிரி பாவமான ஃபீல் வந்து அவருடைய எனிடே கோ டு ஷாட் ஸ்கூப் பிஹைண்ட். ஓகே, அதை கனெக்ட் பண்ணி உடம்புல வாங்கி ஒரு லெக் பைல சிங்கிள் ஓடினாரு. பும்ரா ஓவர்லயா இல்ல யார் ஓவர்லன்னு தெரியல. அது கூட he couldn't connect அப்படின்னும் போது மனுஷன் பயங்கர டவுன்ஃபால்ல இருக்காரு, ராக் பாட்டம்ல இருக்காரு அப்படின்னு ஃபீல் ஆச்சு. ஸோ இதுதான் வந்து இங்கிலாண்டோடைய பாசிட்டிவ்ஸ். நம்ம வந்து நெகட்டிவ் சைடு போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன மிஸ்டேக் நான் வந்து சொல்லிட்டேன். டாம் பேண்டன் வந்து வருண் சக்கரவர்த்தி கிட்ட அவுட் ஆகல, அக்ஷர் பட்டேல் கிட்ட அவுட் ஆனாரு. 2 6 3 6 அடிச்சுட்டு அப்படியே கத்தி ஷாட் ஆட போய் அவுட் ஆனாரு. பட் அப்படியே நம்ம வந்து மிஸ்டேக்ஸ் பாக்குறப்போ இந்தியாவோட மிஸ்டேக்ஸ்ல இருந்து நம்ம ஆரம்பிப்போம். இல்ல இங்கிலாந்துல தான் ஆரம்பிப்போம். இங்கிலாந்துக்கு வந்து எல்லாமே மிஸ்டேக் தான். நம்ம இந்த பெத்தல் அண்ட் வில்ஜாக்ஸை தவிர ஈவன் நம்ம வில்ஜாக்ஸ் வந்து பவுலிங்லயுமே நல்லா போட்டுறாங்க. வழக்கம் போல அபிஷேக் சர்மா கொண்டு வந்தாங்க, வழக்கம் போல பால் போட்டாரு, வழக்கம் போல அவுட் ஆனாரு. ஸோ வில்ஜாக்ஸ் ஹீ ட்ரைடு. ஆதில் ரஷீதும் வந்து ஹீ ட்ரைடு. ஏன்னா இஷான் கிஷனோட விக்கெட்லாம் எடுத்தாரு. மற்றபடி கேப்டன்சி எரர் இருக்குல்ல, 2 பக்கமும் சரி. கேப்டன்சி ஒன் ஆஃப் தி ஒர்ஸ்ட் கேப்டன்சிஸ் எவர், எக்ஸப்ட் ஸ்கையோடைய கடைசி அந்த ஒரு 4-5 ஓவர் அந்த ரொட்டேஷன் ஃபர்ஸ்ட் வந்து பும்ராக்கு கொடுத்தாரு, அப்புறம் அர்ஷதீப் கொடுத்தாரு, அப்புறம் வந்து ஹார்திக்கு கொடுத்தாருன்ற மாதிரி கரெக்டாக வந்து அதாவது என்னோட பெஸ்ட் பவுலர்ஸ் நான் யூஸ் பண்ணிக்கிறேன், கடைசியில் எவ்வளோ ரன்னை வந்து நான் வந்து தேக்கி வச்சுக்க முடியுமோ வச்சுக்கிறேன்னு சொல்லி பண்ணார்ல, அது வந்து நல்லது. மற்றபடி ப்ரூக்லாம் அந்த கேட்ச் எல்லாம் விட்டதெல்லாம் மன்னிக்கவே முடியாது. அதுக்கப்புறம் அவர் கேப்டன்சி அதாவது அவனுக்கு பாட்டுக்கு ஆடிக்கிட்டே இருக்கானுங்க. இவரும் வந்து நீ மாத்தி நீ போடுன்னு சொல்லி போட்டுக்கிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்துல அதில் ரஷீத் வந்து நல்லா போடுறப்ப அவரை கட் பண்ணிட்டு சாம் கரனுக்கு கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் ஒரு 2 ஓவர் கழிச்சு சம்பந்தமே இல்லாம அதில் ரஷீத்தை கொண்டு வராரு. இந்த மாதிரி அவங்க லிட்டரலி க்ளூலெஸ் ஆயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் அபிஷேக் அவுட் பண்ண உடனே இந்தியா அவங்க பிளான் என்ன, இந்தியா கொஞ்சம் ஸ்லோவா ஆடும் அப்படின்னு தான். கிஷனும் வந்து அடிச்ச உடனே அவங்க பயங்கர க்ளூலெஸ் ஆயிட்டாங்க. இப்போ நல்லா பாத்தீங்கன்னா வில்ஜாக்ஸ் தான் அவங்க டீம்லயே பெஸ்ட் பவுலரு. ஓகேங்களா, 4 overs 2 for 40 என்னமோ இருந்தாரு, 10 எக்கானமி. சோ வில்ஜாக்ஸ் தவிர அவன் கொண்டு வந்த எல்லா பிளானும் நாசமா போச்சு. ஆர்ச்சர் 60 ரன், டாசனா அடி, அதில் ரஷீத கொண்டு வந்தாலும் அதில் ரஷீத அடி. சோ அவங்க ஒரு மாதிரி ஒரு பயங்கர க்ளூலெஸ் ஆயிட்டாங்க. அவங்க எப்படின்னா திலக் வர்மா கடைசியில வந்து ஒரு 3 6. சோ லிட்டரலி வந்து அவங்க லாஸ்ட்ல போடும்போது 250 எல்லாம் வந்த பிறகு அவங்களுக்கு சுத்தமா கான்பிடன்ஸ் இருக்காது, நம்ம எப்படி இதை சேஸ் பண்ண போறோம் அப்படின்னு. எனக்கு அவங்க இவ்வளவு கிட்ட வருவாங்கன்னு நான் சத்தியமா நினைச்சு பார்த்தேன். இந்தியா 80 ரன்ஸ்ல ஜெயிக்கும் அப்படின்னு தான் நான் இருந்தேன். அதனால வந்து கேப்டன் அவங்க பவுலிங் ரொம்ப சுமாரா இருந்தது. ஆமா, யாருமே வந்து
அவங்களுடைய மேட்ச் ஸ்டார்டிங்ல ஒன்று ட்ரை பண்ணாங்க. ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்து சாம்சனுக்கு, வில் ஜாக்ஸ் வந்து இந்த இஷனுக்கும் அபிஷேக் சர்மாவுக்கும், அதுல அபிஷேக் சர்மா ஒர்க் அவுட் ஆச்சு. மற்றபடி அந்த மேட்ச் ஸ்டார்டிங் அவங்களுடைய அந்த பப்பு வேகிறதுன்னு இருக்குல்ல, அது வந்து ஸ்டார்டிங் ஒரு 4-5 ஓவர் பவர் பிளேக்குள்ள நான் அந்த நம்ம குரூப்ல கூட பேசியிருந்தோம். இனிஷியலா அந்த 3 விக்கெட் பவர் பிளேல விட்டுட்டாங்க அப்படின்னா இந்தியா காலி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தோம். அதே மாதிரி தான் இங்கிலாந்துக்கும். ஆனா எப்போ அந்த இனிஷியல் விக்கெட்ஸ் போலையோ முடிஞ்சு, அங்கே மேட்ச் முடிஞ்சு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பவுலரே கிடையாது. ஏன்னா இப்போ நமக்கு வந்து பும்ரா மாதிரி ஒரு ஆள் இருக்காப்ல, ஹர்திக் பாண்டியா என்ன ரன்ஸ் போனாலும் விக்கெட் எடுப்பாருன்ற மாதிரி ஒன்று இருக்கும். அக்சர் பட்டேல் மாதிரி வந்து ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் போடக்கூடிய ஒரு ஆள் இருக்காப்ல. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து நான் ட்ரை பண்றேன்றது கூட அங்கே ஆள் கிடையாது. வந்தா அடிதான் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து இனிஷியல் பிளான் ஒர்க் அவுட் ஆகலன்னே முடிஞ்சு. அதுக்கப்புறம் இந்தியாவா நிறுத்தினாதான் உண்டு. அவனுங்களாம் நிறுத்தினா 250 நிறுத்துவானுங்க, அவனுங்களாம் நிறுத்தினா 300 நிறுத்துவானுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. மற்றபடி அவங்களுக்கு பவுலிங் சுத்தமா ஒண்ணுமே கிடையாது. அது ரொம்ப ரொம்ப ஃபேக்ட் தான். அவங்களுக்கு இந்த என்ன சொல்றது, டஃப் பண்ற பவுலர்ஸே ஒரு டீம்ல இல்ல. ஓகேங்களா? அப்படியே வந்து நம்ம டஃப் பண்ற பவுலர்ஸ் பத்தி பேசும்போது நம்ம இந்தியாவோட நெகட்டிவ் பாயிண்ட்டுக்கு வருவோம். வருண் சக்கரவர்த்தி, இப்ப நான் சொன்னேன்ல, அடிச்சா க்ளூலெஸ் ஆவாங்கன்னு. அவரு எங்க போடுறதுன்னே தெரியல. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஜேக்கப் பெத்தல் தான் 3 6 அடிப்பாரு வருண் சக்கரவர்த்திய. அந்த 6 எல்லாம் அடிக்கும் போது ரிவர்ஸ் ஸ்கூப்ல ஒரு 6 போகுது. ஓகே, சோ வந்து நான் உன்னை படிக்க மட்டும் இல்ல, நான் உன்னை மனப்பாடம் பண்ணிட்டேன்ற மாதிரி ஆயிடுச்சு ஜேக்கப் பெத்தலுக்கு. வருணுக்கு சுத்தமா போட தெரியல. எங்க அதாவது எய்தர் இத வந்து ஒரு டபுள் எஜ்டு ஸ்வார்டு தான். ஒண்ணு நான் நல்லா சூப்பரா பவுலிங் போட்டு உன்ன மாதிரி க்ளூலெஸ் ஆக்கி போல்ட் எடுத்து 4-4 5-4 எடுத்துருவேன். இல்லன்னா நான் ப்ளீட் ஆகி ரன்ஸை பயங்கரமா கொடுத்துருவேன் அப்படின்னு. ஓகே, சோ செம்ம அடி போட்டு வெளுத்துட்டாங்க வருண் சக்கரவர்த்திய. அப்படி அது ஒரு பயங்கர டிசப்பாயிண்டிங்கா இருந்தது. அந்த வருண் சக்கரவர்த்தி அப்படி அடி வாங்குறதுக்கு இன்னொரு முக்கியமான ரீசன் வந்து ஸ்கையோட கேப்டன்சியுமே. ஏன்னா வருண் சக்கரவர்த்தி அடி வாங்குறாருன்னு தெரியும். ஃபர்ஸ்ட் 2 ஓவர் அடி வாங்குறாரு தெரியும். ஏன்னா இந்த விக்கெட்ல நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் நம்ம ப்ரிவியூலயே, ஃபிங்கர் ஸ்பின்னர்ஸுக்கு தான் ஓரளவுக்கு அசிஸ்டன்ஸ் இருக்கும், அவங்களால மட்டும்தான் ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த ரிஸ்ட் ஸ்பின்னர்ஸ், இந்த மிஸ்ட்ரி ஸ்பின்னர்ஸ்க்குலாம் வந்து ஒண்ணுமே எடுக்கவே எடுக்காதுன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் அதில் விஷயத்தையும் அடிச்சாங்க, அதே மாதிரி தான் வருண் சக்கரவர்த்தி அடிச்சாங்க. இது எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்மளே ஓரளவுக்கு பார்க்க நமக்கே தெரிஞ்சிருக்குன்னா அவ்வளோ அனலைஸ் வச்சுக்க அவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். அப்படி இருக்கப்போ 2 ஓவர் அடி வாங்கிட்டான். சரி ஓகே, உன்னை கட் பண்றேன். தூபேன்னு 6வது பவுலரை எதுக்கு அவனை நீ வச்சிருக்கீங்க? எப்படி ரன்ஸ் போகுது? வருண் சக்கரவர்த்தி போட்டாலும் 15-20 ரன் அடிக்கிறானுங்க. அது தூபைக்கு கூட அவன் வந்து என்ன பண்ணுவான், ஹர்திக் பாண்டியா, பும்ரா, ஹர்ஷதீப் வேக வேகமா போட்டுக்கிட்டு இருக்கப்போ டக்குன்னு ஒரு ஸ்லோ பவுலர் வந்து போடுறப்போ, ஏன்னா போன மேட்ச்ல பாத்தீங்க அப்படின்னா எல்லாரும் பிரவிஸ் வந்து நல்லா ஆடிக்கிட்டு இருக்கப்போ டக்குன்னு ஜிம்மி நிஷம் கொடுக்குறப்போ ரன்ஸுக்கு போனார். 2வது ஓவர் ரன்ஸுக்கு போனாரு. ஆனா ஃபர்ஸ்ட் பாலே வந்து பிரவிஸோட விக்கெட் எடுத்தாரு. ஏன் அப்படின்னா அந்த பேஸ் வந்து வேரி ஆச்சு. பிரவிஸால டக்குன்னு கண்ட்ரோல் பண்ண முடியல, அதை வந்து அடாப்ட் பண்ண முடியல. அந்த மாதிரி யாருக்காவது வந்து அந்த மாதிரி வந்து தூபை கொடுத்திருந்தா மேபி வில் ஜாக்ஸோ இல்ல வந்து ஜேக்கப் பெத்தலோ மிஸ்டைம் பண்றதுக்கு சான்ஸ் இருந்திருக்கும். அந்த 6வது பவுலரே நான் யூஸ் பண்ணவே மாட்டேன், என்கிட்ட 5 பவுலர் மட்டும் தான் இருக்கான், மற்றவங்களுக்குலாம் பாலே கையில பிடிக்க தெரியாதுன்ற மாதிரி கேவலமான ஒரு கேப்டன்சி வந்து ஸ்கை வந்து பண்ணாரு. இது எனக்கு என்னன்னா, இப்பயுமே எனக்கு வந்து தோன்றது என்னன்னா, மனசா தோன்றது என்னன்னா, ஃபைனல்ஸ்ல இந்தியா வந்து தோத்தாங்க அப்படின்னா அதுக்கு ஸ்கையோட கேப்டன்சியும் இந்த 6வது பவுலருடைய அந்த பற்றாக்குறை தான் முக்கியமான காரணமா இருக்கும். மற்றபடி அபிஷேக் சர்மாவோட ஃபார்ம் அதுதான் அடுத்தது. ஆனா இதுதான் மெயின் காரணமா இருக்கும். மட்டமான கேப்டன்சி. நாட் ஓன்லி இன் திஸ் மேட்ச், த்ரூ அவுட் திஸ் டோர்னமெண்ட் வந்து ஸ்கை வந்து ஒரு பப்பட்டு மாதிரி தான் இருக்காரு தவிர ஒரு கரெக்டா அந்த சமயத்துல யோசிச்சு பண்ணுவோம், ஒரு ரோஹித் சர்மா மாதிரி ஒரு தோனி மாதிரி பண்ணுன்றதுலாம் அதுல ஒரு 10% கூட ஸ்கை கிடையவே கிடையாது. அந்த 4 ஓவர் மட்டும் நம்மள்ட்ட பும்ரா மாதிரி ஒரு பவுலர் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு மாதிரி பயங்கர ஒரு என்ன சொல்றது, எத்தனையோ மேட்ச் தோத்துருப்போம் இந்த மாதிரி. இந்த ஓவர் இந்த மேட்ச் 2 ஓவர் ஸ்பேர்ல அடிச்சிருப்பாங்க. பும்ரா இல்லனா 2 ஓவர் ஸ்பேர்ல அடிச்சு போய்ப்பாங்க. பும்ரா இஸ் லைக் என்ன சொல்றது, ஃபர்ஸ்ட் தோனி கேப்டன்சி டெபியூ பண்ணாரு. தோனி கேப்டன்சிலயும் போட்டாரு, கோலி கேப்டன்சிலயும் போட்டாரு, ரோஹித் சர்மா கேப்டன்சிலயும் போட்டாரு, ஸ்கைக்கும் போடுறாரு. சோ ஹி இஸ் லைக், அதான் அந்த நாசர் ஹுசைன் சொல்லியிருப்பாரு, ஹி இஸ் லிட்டரலி டான் பிராட்மேன் ஆஃப் பவுலிங். அதுதான் உண்மை. எனி ஃபார்மேட் எனி டே அவர் அந்த 5 பால் வச்சிருக்காரு போடுறதுக்கு, 5 பால் வச்சிருக்காரு ஸ்டாக் பாலா. இந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ நம்ம சொல்லியிருந்தோம்ல, அந்த வீடியோட பார்ட் 2வா இதை நம்ம கட் பண்ணி போடுவோம். ஆனா வந்து நண்பர் வந்து செமிஃபைனல்ல அடிப்பாரு அவங்க ஐடல் மாதிரி அப்படின்னாங்க. அபிஷேக் சர்மாவோட கேவலமான ஃபார்ம் அது வந்து தொடர்ந்துட்டே இருக்கு. ஓகேங்களா, அது வந்து இவருக்கு ஒரே ஒரு பிளான் தான் போடுறாங்க. ஓப்பனிங் ஆட வரேன்னா நான் ஆஃப் ஸ்பின்னை கொண்டு வருவேன், அதை வந்து கவுண்டர் அட்டாக் பண்ணணும்னு கூட இல்ல, அதை வந்து கடந்து போனீங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட் பவுலிங் இருக்கு,
அவர் வந்து நான் உன்னை அடிப்பேன் அந்த ஈகோல எடுத்துக்கிறதுனாலதான் நாசமா போறது. நான் வந்து நீ எனக்கு பிளான் போடுறியா, நான் என்னோட ஈகோட ட்ரிப் பண்றியான்ற மாதிரி அடிக்க போய், அதுவும் அதே ஃபீல்டிங். இந்த ஒரு படத்துல வந்து மலேசியா போலீஸ் வந்து விவேக புடிச்சிரும். விவேக புடிச்சிட்டு குனிய வச்சு அந்த கட்டையால அடிக்கும், ஒகோம்பியா அப்படின்னு. சோ வந்து அடி வாங்கி ஒரு மாதிரி சிரிக்க ஆரம்பிச்சிருவான். எனக்கு டீப் மிட் விக்கெட் ஃபீல்டரை பார்த்தா அப்படிதான் இருந்தது. அதே கால் ஆன் டு த பேட்ஸ் ஆஃப் ஸ்பின் பால் நேரா டீப் மிட் விக்கெட். எனக்கு பால் போகும்போதே தெரியும், ஐயோ கடவுளே அப்படின்னு. அப்ப வந்து ஏன்னா கமெண்ட்ரியில வந்து இட்ஸ் ஹியூஜ்னு ஃபர்ஸ்ட் சொன்னாங்க, அப்புறம் அப்படியே இந்தியார்னு மாத்திட்டாங்க. டே எங்கடா ஹியூஜ், இங்கதான்டா போகுது அப்படின்ற ஃபர்ஸ்ட் பேட்டிங். அபிஷேக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய பேர் பேசினாங்க. அவங்களுக்கு எல்லாம் முதுகு குத்துற மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் செமிஃபைனல்ல. ஓகே, நீ எங்களை குத்தல, நீ அவங்களதான் குத்துன. நீங்க நியூசிலாந்து பக்கம் போனீங்கன்னா அவனுங்க ஆஃப் ஸ்பின்னா வெரைட்டியா இருக்கு. இந்த ட்ரெஸ் கடைங்கெல்லாம் போனா ஒரிஜின் கடை 4 ஜின் எடுத்து காட்டுவான்ல, அந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் ஸ்பின் இருக்கு. அவனுங்க கண்டிப்பா கொண்டு வருவானுங்க. ஸோ அபிஷேக் புவர் ஃபார்ம் இஸ் ஸ்டில் கண்டினியூவிங். இந்த நம்பர் 1 ரேங்கிங் பேட்ஸ்மேன், நம்பர் 2 ரேங்கிங் பேட்ஸ்மேன்லாம் டோர்னமெண்ட்டுக்குள்ள வரதுக்கு முன்னாடிதான். ஓகேங்களா, நீ டோர்னமெண்ட்ல உன் லூப் போல கண்டுபிடிச்சு என்னைக்கு யூஎஸ் காரன் உன்னை எக்ஸ்போஸ் பண்ணானோ, நீ அப்போல இருந்து ஆஃப் ஸ்பின்னுக்கு அடிமை ஆயிட்ட. அவரை பத்தி இவ்வளவு பேசுறீங்களே, நம்ம கேப்டனை பத்தி ஒரு வார்த்தை பேச மாட்டீங்க. அவரை பத்தி நான் பேசுறேன். ஸ்கைன்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு. நான் இந்த வருவல் வருகிறேன், நீங்க அந்த வருவல் வருங்க. ரெண்டு வருவல் வரணும். எப்படி அபிஷேக் சர்மா வந்துட்டு சப்போர்ட் பண்ணி ஏகப்பட்ட கமெண்ட்ஸ்ல போட்டுருந்தாங்க, அதே மாதிரி ஸ்கைக்கு வந்துட்டு ஸ்டாட்ஸ்லாம் எடுத்து வந்தாங்க. 2024 வேர்ல்டு கப்ல இத்தனை ரன்ஸ் அடிச்சிருக்காரு, 2025 அடிச்சிருக்காரு, இந்த மேட்ச்ல அடிச்சிருக்காரு, அந்த மேட்ச்ல நண்பா பிரஷர் சிச்சுவேஷன்ல அடிச்சிருக்காரா? இந்த மேட்ச் பிரஷர் சிச்சுவேஷன் கூட கிடையாது, அல்வா மாதிரி ஒரு பேட்டிங் ட்ராக். நான் இத்தனைக்கும் ஸ்கைக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தேன். இந்த இதுல வந்து கேம் சேஞ்சரா வந்துட்டு ஸ்டார் பிளேயரா ஸ்கை இருப்பாரு, ஏன்னா அப்படி சொல்லியும் இவ்வளவு பாட்டாப்பிச்சா இருந்தும் அவ்வளவு மொமெண்டம் இருந்தும் நீ வந்து 20 ரன்னுக்குள்ள அவுட் ஆறு அப்படின்னா உனக்கு என்ன திமிர் இருக்கணும்? என்ன உனக்கு பிரச்சனை எனக்கு புரியல. ஒரு கேப்டனா ஒரு இன்னிங்ஸா ஏதாவது ஒண்ணு இது வரைக்கும் அடிக்க கேட்டா, யூஎஸ் கூட அடிக்கலாம், யூஎஸ் கூட தோத்துருப்போம், தோத்துருக்கட்டும்ங்கிறேன் நானு, தோக்கட்டும்ங்கிறேன் நானு. சரி ஓகேப்பா, யூஎஸ் கூட விளையாண்டதுக்கு நான் கிரெடிட்ஸ் வந்து கொடுத்துறேன். அதுக்கு நான் வந்து ஸ்கைக்கு கிரெடிட் கொடுக்கவா, இல்ல யூஎஸ் கூட ஆட தெரியாம மத்தவங்க அவுட் ஆனல அவனுங்களை நான் போட்டு அடிக்கவா? அந்த மாதிரிதான் எனக்கு ஒரு கேள்வி வருது. இந்த மேட்ச்ல பாத்தீங்க அப்படின்னா, இந்த மேட்ச்ல இல்ல, அதுக்கு அடுத்த மேட்ச் எதுலயுமே கொஞ்சம் நல்ல பால் வந்துட்டா போதும், கொஞ்சம் சுமாரான பாலா வந்துட்டா போதும். எப்படி அபிஷேக் சர்மா வந்து நான் எனக்கு ஃபேவரட் ஷாட்டுக்கு தான் போவான்னு போனாரோ, அதே மாதிரி இவர் வந்து அவரோட ஃபேவரட் ஷாட்லயே தான் அவுட் ஆகுறாரு. ஸோ எல்லாமே வந்து ப்ரெடிக்ட் பண்ணிட்டாங்க, எல்லாமே வந்து அவங்க அனலைஸ் பண்ணிட்டாங்க. நீங்க சொன்ன மாதிரி தான் நம்பர் 1 பேட்டரை ஒரு பக்கம் போட்டு பொழக்கிறாங்க, போட்டு ஈஸியா விக்கெட் எடுக்கிறாங்க, நம்பர் 1 பவுலரை போட்டு பொழக்கிறாங்க. என்னடா நடக்குது இங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ சூர்யா பத்தி நீங்க பேசுறீங்க, அதுல ஒரு பாயிண்ட் மட்டும் ஆட் பண்றேன். நீ வந்து ஸ்வீப் ஆட போறனா நீ கிரீஸ்ல நின்னே ஆடலாம், எதுக்கு நீ நடந்து வந்துட்டு ஸ்வீப் ஆடுற? என்ன உனக்கு மைண்ட்ல ஓடுது? அது வந்து அது கேவலமான டிஸ்மிஸல். அது சூர்யா அவுட் ஆனது, ஓகேங்களா? நீ ஃபர்ஸ்ட் ஆதில் ரஷீத் போடும்போது ஸ்வீப்ல ஒரு 6 அடிச்ச, ஓகே, அது நல்லா இருந்தது. அப்புறம் நீ ஏன் ஃப்ரண்ட்ல வந்து ஏன் நீ ஸ்வீப் ஆடுற? அடுத்தது வந்து எனக்கு ஸ்கையோடைய கேப்டன்சி அகைன், அவருக்கு வந்து ஒரு ஓவர் பவுலர் ரொட்டேஷன் எப்படி பண்றதுன்னு தெரியல. யார் யாருக்கு ரிமைனிங் ஓவர்ஸ் இருக்குது, யார் யாருக்கு வீக்னஸ் இருக்குது, எப்படி நம்ம வந்து பவுலர் ரொட்டேட் பண்றோம். ஒரு பிளானோட வந்தாலும் சரி, அந்த பிளான் வந்து சேஞ்ச் ஆகிறப்போ அதுக்கப்புறம் பிளான் பி பிளான் சின்னு சொல்லி போகணும். அந்த இடத்துல யோசிக்கணும், கொஞ்சம் ஏதாவது டிஃப்ரெண்டா யோசிப்போம். அது ஒர்க் அவுட் ஆகுது, ஒர்க் அவுட் ஆனதான் பிரச்சனையே கிடையாது, யோசிக்கிறதே கிடையாது. நான் யோசிச்சு ஏதாவது நான் பண்ணாதானே நீங்க திட்டுவேன், நான் யோசிக்கிறதே கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் பாட்டில் ஒரு கோடு போட்ட மாதிரி அவர் பாட்டில் போய்கிட்டு இருக்காரு. ஸோ அதுவுமே எனக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. பட் இதுக்கு நடுவில் வந்து ஹர்திக் பாண்டியாவோடைய அவருடைய லாஸ்ட் ஓவர் 19வது ஓவர் ஓவர் போட்டிருந்தாரு, பிரில்லியன்ட் ஓவர் ஹர்திக் பாண்டியா. அதுக்கு ஹெல்ப் பண்ணது பும்ராவுடைய அந்த 18வது ஓவர். பட் சூப்பரா போட்டாரு, அதுல ஒரு 4 ரன் 5 ரன் எக்ஸ்ட்ரா. நான் நினைச்சேன் ஹர்திக் பாண்டியா ஓரளவுக்கு அடிச்சிருவாங்கன்னு நினைச்சேன், பட் பயங்கரமா போட்டுருந்தாரு, அது மிகப்பெரிய பாசிட்டிவ். பட் எனக்குமே அந்த ஃபியர் இருந்தது. பும்ரா முடிச்சுட்டு போகும்போது எல்லாரும் ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்தானுங்க. டே இருங்கடா, இன்னும் 2 ஓவர்ரா, ஹர்திக் பாண்டியா போட்டாலும் லாஸ்ட் ஓவர் யாரா போட வைப்பீங்க அப்படின்னு இருந்தது எனக்கு, ஓகேங்களா? சோ வந்து எனக்கு என்னன்னா, பவர் பிளே முடிஞ்ச உடனே நீங்க வந்து ஒரு ஓவர் வந்து தள்ளி இருக்கலாம் சிவம் துபே வச்சு. நீங்க ஒரு ஓவர் புஷ் பண்ணிருந்தீங்கன்னா பும்ராக்கு இன்னும் பிரீத் பண்றதுக்கு ஸ்பேஸ் இருந்திருக்கும். பும்ரா 19, ஹார்திக் 20 முடிஞ்சிருக்கும். எதுவுமே பண்ணாம ஹர்ஷ்தீப் பயங்கரமா அடி வாங்கினாரு. ஹர்ஷ்தீப்பே சீக்கிரம் முடிச்சதுனால பும்ராக்கு வந்து பும்ரா ரொம்ப சீக்கிரம் முடிச்ச ஃபீல் எனக்கு ஹெவியா இருந்தது.
ஓகேங்களா. 18th ஓவரே முடிச்சாரு பும்ரா. 12 பால் ஸ்பேர் அது பும்ரா முடிக்கும் போது 12 பால் 30 33 தான் வந்து 33 34 என்னமோ இருக்கும். ஓகே, அதெல்லாம் வந்து மாடர்ன் டே கிரிக்கெட்லாம் ஈஸி, வெரி ஈஸி டு அச்சீவ் இட். ஓகேங்களா. எனக்கு பும்ரா முடியுமோ அந்த பயம் தான் இருந்தது. ஒருவேளை அவங்க அடிச்சிருவாங்களா, அடுத்து ஹார்திக் பாண்டியா, தூபே, அதுவும் ஃபர்ஸ்ட் பால் 6 போகும். ஓகே, ஜேக்கப் பத்தில் அடிச்சது. ஸோ எனக்கு அதுவுமே பயங்கர ஒரு மாதிரி இதுவா இருந்தது. அதுலயும் அக்சர் பட்டேலோட ஓவரை பினிஷ் பண்ணாம வச்சுட்டு கடைசி ஓவர் நினைச்சிருந்தா அக்சர் பட்டேல் கொடுத்துருக்கலாம். ஆனா அக்சர் பட்டேலோட நம்பிக்கை இல்லாம நீ தூபை கொடுத்த பத்தியா, இது என்ன டைப் ஆஃப் திங்கிங்னே எனக்கு புரியல. அக்சர் பட்டேல் முன்னாடியே கொடுத்துருக்கலாம். அவங்க 6 பால் 5 பால் 6 பால் 30 ரன் இருந்தது. ஓகே, ஒரு வேளை அவங்க 5 6 அடிச்சிருவாங்களான்னு தோணி இருக்கு போல. ஏண்டா தூபை 22 23 ரன் கொடுத்தான், அதை விட கம்மியா தானே கொடுத்துருப்பான் அக்ஷர் நீ கொடுத்துருந்தனா. சோ வந்து அது நீங்க லேக், இந்த விஷயத்த லேக் பண்றது வந்து உங்க பவுலர் கான்ஃபிடன்ஸ் அஃபெக்ட் பண்ணும். புரியுதுங்களா. அது பயங்கரமா அஃபெக்ட் பண்ணும். அண்ட் கமிங் டு த மோஸ்ட் நெகட்டிவ் பாயிண்ட், ஹர்ஷ்தீப் சிங்கோட பவுலிங். ஓகே, வைடா போடுறது. ஓகே, லெக் சைட்ல ஒரு 4 வைடு, ஆஃப் சைட்ல ஒரு 4 வைடு போடுறது. அந்த வில்ஜாக்ஸ் அவுட் ஆன பால் கூட வைடு தான். ஓகே, அவர் வந்து போய் அடிச்சிட்டாரு. கர்மம், இதை அடிச்சு தொலைவோம், இதுக்கு நம்ம வந்து சும்மா இருக்க வேணான்னு. ஒரு கேவலமான பவுலிங் டிஸ்பிளே. எய்தர் போட்டா சூப்பரா போட்டுருவாரு, இல்ல ரொம்ப கேவலமா போடுறாரு. இந்த மீடியாக்கர் பவுலிங்கே கிடையாது நம்ம ஆளுங்க கிட்ட. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த பிச்சு எப்படி, அதாவது ஒரு மீம் ஒன்று பார்த்தேன். சவுத் ஆப்பிரிக்கா கூட தோக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் பிச்சஸ் எல்லாமே வந்து பவுலர்ஸ்க்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. எப்போ சவுத் ஆப்பிரிக்கா கூட தோத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச், ஜிம்பாப்வே மேட்ச், இப்போ நடந்த மேட்ச் எல்லாமே வந்து பயங்கர பாட்டா விக்கெட்டா இருக்குதுன்ற மாதிரி போட்டிருந்தாங்க. இது உண்மையாவே அப்படிதான் நினைச்சு போட்டாங்கன்னு தெரியல. ஆனா ஒரு கட்டத்துல யோசிச்சு பார்த்தா அப்படிதான் இருக்குது. ஏன்னா எல்லாமே அதுக்கப்புறம் இந்தியா வந்து ஹை ஸ்கோரிங்கா தான் இருந்துச்சு. ஜிம்பாப்வே கூட 250, வெஸ்ட் இண்டீஸ் கூட ஈஸியா வந்து 196 சேஸ் பண்ணிட்டாங்க. இதுலயும் பாத்தீங்கன்னா 250. அடுத்த மேட்சும் அகமதாபாத்ல, அதுவும் வந்து பாட்டா விக்கெட்டா இருக்க போகுது. சோ தெரியல இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, கான்ஸ்பிரசி தியரியா இருக்குது. பட் இது ஒரு பார்த்தேன், ஒரு நியூஸ், ஐ மீன் ஒரு மீம் ஒன்னு பார்த்தேன். ஃபேவர் பண்ணியுமே அபிஷேக் சர்மா ஆட மாட்டானே. ரெண்டு டீம் இங்க பும்ரா மட்டும் எடுத்துருங்க, ஓகேவா. 2 பேரும் கேவலமா போடுறீங்க. எவன் ரொம்ப கேவலமா போறானோ அவன் தோத்தீங்க. அதுதான் இருந்துச்சு எனக்கு லிட்டரலா. ஆமா, இதுல அபிஷேக் சர்மா, இது எல்லா விஷயமும் பேசி முடிச்சிட்டோம். அபிஷேக் சர்மாவுக்கு வந்து ஒரு பாயிண்ட் மட்டும் பேசி வீடியோ முடிச்சுக்கலாம். எல்லா பிளேயருக்குமே அவங்களுடைய வீக் பாயிண்ட்ஸ் என்னன்றதை அனலைஸ் பண்ணிடுவாங்க. ரோஹித் சர்மாவுக்கு பாத்தீங்க அப்படின்னா அவரோட புல் ஷாட் தான் அவரோட வீக்னஸ். விராட் கோலிக்கு பாத்தீங்கன்னா அவரோட கவர் டிரைவ் தான் அவரோட வீக்னஸ். அதே மாதிரிதான் சச்சினுக்கு பாத்தீங்க அப்படின்னா அவர் கவர் டிரைவ் ஆட விடாம வந்து பண்ணியிருந்தாங்க. ஆனா இவங்க எல்லாருமே ஆமா எனக்கு வீக் பாயிண்ட் இருக்குது, அதை எப்படி மேனேஜ் பண்ணி ஆடுறேன், ஒண்ணுதான் அதை ஓவர் கம் பண்றேன், அதுக்கான சொல்யூஷனை நான் கண்டுபிடிக்கிறேன், இல்ல அது என்னன்றதை பார்த்து அந்த ஷாட்டை முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துட்டு. பெஸ்ட் எக்ஸாம்பிள் சச்சின் டெண்டுல்கர் மேட்ச், டெஸ்ட் மேட்ச்ல பாத்தீங்க அப்படின்னா கவர் டிரைவே ஆடாம இப்போ வரைக்குமே எல்லாருக்குமே அந்த எக்ஸாம்பிள் தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சோ விராட் கோலிக்கும் அந்த இப்போ வரைக்கும் விராட் கோலி ஸ்பின் வந்து ஸ்வீப் எல்லாம் பெருசா ஆட மாட்டாரு, ஸ்பின் கொஞ்சம் வந்து கேஸா தான் இருக்காரு. ஆனா எப்படி மேனேஜ் பண்ணி ஆடுறாரு, வீக்னஸே இல்லாத பிளேயர் 100% எந்த பால போட்டாலும் நான் அடிப்பேன் அப்படின்ற பிளேயர் வந்து இங்க கிடையவே கிடையாது. அப்படி இருக்கிறப்போ நீங்க சொன்ன பாயிண்ட் தான் கரெக்ட். ஆஃப் ஸ்பின் போடுறானா, நான் அதை கடந்து போயிடுறேன். அந்த கடந்து போயிட்டாலே அவன் பிளான் முடிஞ்சு, அங்கேயே அவன் பிளான் உடஞ்சிருச்சு. நீ 6 பாலுக்கு 6 6 அடிச்சாதான் ஜெயிச்சன்னு கிடையாது. அவன்ட்டு நீ விக்கெட்டை கொடுக்காம 6 பால் நீ வந்து சிங்கிள் எடுத்துட்டு முடிஞ்சாலே அவன் பிளான் அதோட க்ளோஸ். அதுக்கப்புறம் அந்த பவுலர் வரமாட்டான், வில்ஜாக்ஸ் வரமாட்டான், ஆஃப் ஸ்பின்னர் வரமாட்டான். அதுக்கப்புறம் நீ வச்சு வெளுத்தன்னு வச்சுக்கேன், ஓ இவன் உஷார் ஆயிட்டான்டா, இவன் வந்து பயங்கர இவன் ஆயிட்டான்னு சொல்லி அடுத்த டீம் சோ வந்து அந்த நீங்க சொன்ன அந்த 248 சச்சின் பத்தி அதை வந்து ஒரு BMW ஓப்பனிங் லான்ச்ல வந்து சச்சினை கேட்டிருப்பாங்க, உங்களுக்கு டெம்டே ஆகலையா அப்படின்னு. இல்ல நான் என் மைண்டுக்குள்ளேயே வந்து எவ்வளவு அதை நான் கவர் டிரைவ் அடிக்கணும்னு எனக்குள்ள இருந்தேன்னு எனக்கு தான் தெரியும். அது வந்து அவுட் சைட் ஆஃப் வரும்போது கவர் டிரைவ், அதாவது கமிங் டு திஸ் கான்டெக்ஸ்ட் வந்து என்னன்னா, நீங்க சிங்கிள் 30 வின் பண்ணீங்கன்னா இட்ஸ் யுவர் பேட்டில் டு வின். ஓகே, இல்ல நான் அவனை அடிச்சு வின் பண்ணுவேன் நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு 6 போவோம், 2வது 6 நீ மாட்டிப்ப. கொஞ்ச நாள் முன்னாடி முகமது ஆமிர், பாகிஸ்தானோட முகமது ஆமிர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தாரு, அபிஷேக் சர்மா ஜஸ்ட் ஒரு ஸ்லாகர் அப்படின்னு. ஓகே, இப்போ வந்து எனக்கு சொல்லும் போதே ஒரு மனசுப்பா உனக்காவது புரிஞ்சுதே அப்படின்றது. ஓகே, அதை நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது. ஸோ வந்து இப்போ வந்து அந்த ஜிம்பாப்வே கூட ஆடிட்டு அதுக்கு வர எடிட்லாம் போட்டிருந்தாங்க, அவன் ஸ்லாகர் இல்ல அப்படின்னு. டேய் ப்ளீஸ்ரா, தயவு செஞ்சு விட்டுருங்கடா. இப்ப புரியுதாடா, அவனை கரெக்டா சொல்லியிருக்காங்க, ஹி இஸ் அ ஸ்லாகர். சும்மா வந்து
கண்ட மேனி சுத்துறதுன்னா நான் ஆர்ச்சர் ஓப்பனிங் அனுப்பிடுவேனே. அதான் சொல்றேன், பைலேட்ரல் இன் இந்தியா என்னைக்குமே வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு குளிர்ல பெட்ஷீட் போடுற மாதிரி சுகமா இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி டோர்னமெண்ட் தான் குளிர்ல வேலைக்கு போற மாதிரி. லிட்டரலி அவங்களுடைய வீக்னஸா பார்த்து போடுறாங்க. அண்ட் அங்கேயுமே கால்ல ஆஃப் பின் போடுறதுக்கு சாண்டர் 40 பேர் இறக்குவான். சாண்டர், ரவீந்திரா, அப்படி இப்படி 4 பேர் இருக்காங்க. மெக்கான்சி எல்லாரும் வருவாங்க. ஸோ அது எல்லாமே நம்ம வந்து ப்ரிவியூல பேசுவோம் கண்டிப்பா. அதுலயும் வந்து முடிஞ்ச அளவுக்கு லாஸ்ட் 2 மேட்சஸ்க்கு எப்படி வந்து ப்ரிவியூக்கு வந்து பாயிண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருந்தோமோ அதே மாதிரி டு தி பெஸ்ட் டு தி கோர் வந்து எங்களால என்னென்ன ஸ்டாட்ஸ் எல்லாம் கொண்டு வருவோமோ அதை வந்து கொண்டு வரோம். அது எனக்கு பர்சனலா எனக்கு சொல்லணும் அப்படின்னா அது வந்து ப்ரிப்பேர் பண்றப்போ எனக்கு பயங்கர சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கு அது பண்றப்போ. நம்ம சும்மா வந்து வரோம் ப்ரெஷரை ஹேண்டில் பண்றவன் தான் ஜெயிப்பான், இவன் வந்து சூப்பரா ஆடிட்டு இருக்கான்டா, இவன் தான்டா கண்ட இது இந்த மேட்ச்லயும் இவன் தான்டா சூப்பரா ஆடுவான் அப்படின்ற மாதிரி இல்லாம எனக்கு இந்த கிரிக்கெட்டைன்மெண்ட் சேனல் பீலாக் சேனல்லாம் பாக்குறப்போ நீங்க எங்க இருந்தா இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் கொண்டு வரீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ நானும் வந்து தேடுறேன், முடிஞ்ச அளவுக்கு நானும் தேடுறேன். இருக்கிற ஆமா எல்லாத்தையும் வந்து யூஸ் பண்றேன், இருக்கிற எல்லா வெப்சைட்டுக்கும் போறேன். ஸோ அப்படி இருக்கிறப்போ அது வந்து நல்லா இருக்குது அது பாக்குறப்போ. அது கரெக்ட் இல்லைன்றதை தாண்டி சம்திங் ஐ எம் டூயிங் சம்திங் அண்ட் ட்ரைங் சம்திங்ன்ற மாதிரி இருக்குது. ஸோ அது வந்து நான் கண்டிப்பா பண்ணுவோம். இதுக்கப்புறம் ஐபிஎல் ஏகப்பட்ட மேட்சஸ் வருது, எல்லாத்துக்குமே வந்து முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றோம். ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின உங்களோட கமெண்ட்ஸ், இந்த மேட்சை பத்தின உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்றத வந்து கமெண்ட்ஸ் சொல்லுங்க. அண்ட் இதுக்கப்புறம் இன்னும் நிறைய வீடியோஸ் வருது, அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா ஜெஃப்ஸ் வேர்ல்ட் அண்ட் அட்டிடாக்ஸ் ரெண்டுத்துக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் சூப்பரான வீடியோட உங்களை மீட் பண்றோம். நன்றி, வணக்கம். பை பை.